திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நிலைமை நீடித்து வருகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அஇஅதிமுக கூட்டணியில் ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியும் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள தேமுதிகவும் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்குவதில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இதனால் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பான பட்டியலை இறுதி செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதால் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதிலும் சிக்கல் நீடிக்கிறது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தேர்வு விற்பனை அணுகுமுறையோடு நடைபெறுவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் அனைத்து நடைமுறைகளும் மிகவும் ரகசியமான முறையில் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் நலன் சமரசம் செய்யப்பட்டு விட்டது என்றும் காங்கிரஸ் கட்சிக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத சிலர் கட்சியை விற்று தின்பதை வேதனையுடன் பார்க்க முடிகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். விற்பனை அணுகுமுறையோடுதான் வேட்பாளர் தேர்வு நடைபெறும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் ஜோதிமணி கண்டனம் தெரிவித்துள்ளார்.